கரப்பான்களிடம் பணிந்தது மத்திய பாஜக அரசு. நாடு முழுவதும் கொண்டாட்டம். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் ஜூன் 6ஆம் தேதி காக்ரோச் ஜனதா கட்சி இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில நூறு இளைஞர்கள் ஜந்தர் மந்தரில் அமர்ந்து தொடங்கிய போராட்டம்தான் இன்று நாடு தழுவிய இளைஞர் எழுச்சியாக இந்தியாவின் ஜென்சி புரட்சியாக வெடித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை காவு வாங்கியிருக்கிறது. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு. லடாக்கை சேர்ந்த சோனம் வாங்சு கடந்த ஜூன் 28ஆம் தேதி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடங்கினார். ஆனாலும் மத்திய அரசு எதுவும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுவின் உடல்நிலை மோசமடைய நாடு முழுவதும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. டெல்லி ஜந்தர் மந்தருக்கு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் நேரில் சென்று சோனம் வாங்சுவை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க தொடங்கினர். திமுகவின் ஆராசா, நடிகர் பிரகாஷ்ராஜ், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் டெல்லி ஜந்தர் மந்தருக்கு சென்றனர். கடந்த ஜூலை 18ஆம் தேதி சோனம் வாங்சு வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திக்வே தாமும் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்குவதாக அறிவித்தார். இதன் பின்னர் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம் அதிதீவிரமானது. நாடு முழுவதும் பேரலையாக மாணவர்களும் இளைஞர்களும் நோக்கி திரளத் தொடங்கினர். மத்திய அரசுக்கு எதிராக போர்க்களமாக டெல்லி ஜந்தர் மந்தர் உருவாகியது. ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. அந்த நாளில் நாடாளுமன்றம் நோக்கி காக்ரோச் ஜனதா கட்சியினர் முற்றுகை பேரணியை நடத்தினர். ஆனால் இந்த பேரணியை டெல்லி காவல்துறை, துணை ராணுவ படையினர் மிக கொடூரமான முறையில் ஒடுக்கினர். இதில் எண்ணற்ற மாணவர்களும் காயங்களுக்குள்ளாயினர். டெல்லியில் மாணவர்கள், இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த ஒடுக்குமுறை தாக்குதல் நாடு முழுவதும் மாணவர்களை வீதிக்கு வரவழைத்து டெல்லி கொடூரத்துக்கு நீதி கேட்டும் நீட் தேர்வை ஒழிக்க வலியுறுத்தியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரியும் நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமான. டெல்லி பிரதமர் மோடி இல்லத்தை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் உக்கிர போராட்டம் நடத்தினர். இதில் ராகுல் காந்தி மூக்கில் ரத்தம் வழியே காயம் ஏற்பட்டு கைதானார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை போராடுவோம் என அபிஜித் திக்வே திட்டவட்டமாக அறிவித்தார். நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடந்தன. பிரதமர் மோடி வாக்குறுதியளித்தபடி வினாத்தாள் மோசடிகளுக்கு கடும் தண்டனை விதிக்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இருப்பினும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தான் ஒற்றை கோரிக்கையே என்ற குரல் நாடு முழுவதும் வலுத்தது. இதனால் இன்று தர்மேந்திர பிரதான் தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதையடுத்து டெல்லி, சென்னை உள்பட அனைத்து நகரங்களிலும் போராட்ட களங்களிலும் மாணவர்கள், இளைஞர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர்.